ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாங்கள் செய்ய போது சவுதி அரேபியா ஸ்டைலில் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். எப்படி செய்கிறோம் பாருங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக தான் வரும். ஸோ பாருங்கள், சொல்கிறோம் என்ன ஸ்டைலில் எப்படின்னு பாருங்கள். ஓகே, அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பேட்டபர் சேனல் கொஞ்சம் க்ரோ பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, பாய். வந்துட்டு அதோ அரைக்கிறோம். அதை சொல்ல ரெடி பண்ணிட்டே இருக்கோம். நான் சொல்கிறேன். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு அரைக்க போகிறோம். ஸோ இஞ்சி பூண்டு அரைச்சோன்னா இது வந்துச்சு ரைஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன ஊற்றலாம்? என்ன நல்லா இப்போது எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்மளுக்கு தேவைப்படுற பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே போட்டுக்கலாம். போட்டு கொஞ்ச நேரம் வதக்கினா போதும். என்ன செய்ய போகிறோம் சொல்லியா? அது முன்னாடி சொல்கிறேன். இப்போ பிரியாணி தேவையான வெங்காயத்தெல்லாம் போட்டுக்கலாம். நாங்கள் சின்ன ஸ்லைஸாக தான் போட்டிருக்கோம். கொஞ்சம் உடச்சி போட்டுக்கலாம். யூஸ்வலாகவே வெங்காயம் வைக்கிறப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டோன்னா அது சீக்கிரமாக வேகும். ஆமாம், இதுதான் சமையல் கலை. இதுதான் சமையல் கலை. கேட்டுக்கோங்க, குக், தஞ்சாவூர் குக்கு. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னே நம்ம எப்பயுமே கேஸை கம்மியாக வச்சிடணும், இல்லைன்னா அது உடனே அடி பிடிக்கும். ஸ்லோ ஃப்ளேம்லேயே வேக விடணும். அப்படின்னாலும் அடி பிடிக்கும், பட் கம்மியாக போடணும். இஞ்சி பூண்டு நல்லா வெந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு புதினா இலை போட்டுக்கலாம். அடுத்ததான் நம்ம கீரி வச்சுருக்கிற பச்சை மிளகா போட்டுக்கலாம்.
இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி இந்த மாதிரி நீளமாக வெட்டி வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஈஸியாக வேகும். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த கிரேவியே ஃபார்ம் ஆகுமா? நான் அவன்கிட்ட போய் என்னத்தை இருந்தாலும் அவனுக்கு 2 மாடி சண்டை ஆகிடுச்சான்ல. அவன் லூசு போய் மாதிரி பேசுவான். மசாலா போட வேண்டிய டைம் வந்துச்சு. ஃபஸ்ட்டு சில்லி பவுடர் எவ்வளோ வேணுமோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து நல்லா காரமாக தான் பண்ணுற மாதிரி நான் வந்து 2 ஸ்பூன் போடுறேன், டேபிள் ஸ்பூன். இன்னும் கொஞ்சமாக போட்டுக்கலாம். லைட்டாக ஒரு 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 ஸ்பூன் மட்டும் மல்லித்தூள். அப்புறமா தேவையான அளவு மஞ்சள். இது இப்போ நம்ம நல்லா கலந்து விட வேண்டியது. மசாலா நல்லா வந்துச்சு. கொஞ்சமாக பாதி லெமன் போட்டுக்கலாம். லெமன் நல்லா கிளறி விடணும். லெமன் போட்ட உடனே தேவையான அளவு தயிர் போட்டுக்கலாம். தயிர் நம்ம எதுவும் போடணும்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். நான் வந்து 2 ஸ்பூன் போட்டுருக்கேன். கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப வேண்டாம், லைட்டாக இவ்வளோ இருந்தால் போதும். லைட்டாக போட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக. ஏன்னா அது நிறைய போட்டால் மாதிரி நம்ம தொண்டை எரியும் சாப்பிட்றோம். மசாலாவும் நல்லா வெந்துருச்சு. சிக்கன் போட வேண்டிய டைம். சிக்கனை போடுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், சிக்கன் போட்ட உடனே இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு கம்மியாக போட்டாலே போதும் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி ஊற்றுறப்போ வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே, இப்போதைக்கு அதில் போட்டுருக்கேன். சிக்கன் ஃபுல்லாக அந்த மசாலாவில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி வேக வைக்கணும். நாங்கள் வந்து ஒரு 2 கிலோ சிக்கன் போட்டிருக்கோம்.
2 கிலோ சிக்கன். இப்போது மசாலாவில் சிக்கன் ஓரளவுக்கு ஒரு 15-20% வந்துருச்சு. நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கணும். இப்போது நாங்கள் வந்து 4.5 கிளாஸ் கப் எடுத்துருக்கோம், ரைஸ் எடுத்துருக்கோம். ஸோ ஒரு கிளாஸ் கப்புக்கு வந்து 1.5 கிளாஸ் தண்ணி, அதுதான் வந்து மெஷர்மெண்ட். தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கீழே ஏதாவது அடி பிடிச்சனால அதை எடுத்து விட்டுருலாம். இதில் உப்பு லைட்டாக கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. எதுக்கு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட டேஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம். கொதிக்குது. ஸோ அந்த ரைஸ் கூட வேண்டிய டைம் வந்துச்சு. ரைஸ் போட்டுருங்க. இது ஜீரக சம்பா ரைஸு. ஜீரக சம்பாரா? சாம்பார் இல்லை, சாம்பார். சாம்பார். ஜீரக சாம்பா பிரியாணி பண்ணுறோம். இப்போது ரைஸ் நம்ம போட்டாச்சு. நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். நல்லா தம் போட்டு மூடிடணும். வாவ், ராஜா தனியாக பிரியாணி கொடுத்துருமா? இந்த சாம்பார் ரைஸில் பண்ண முடியாது, தெரியாது. நார்மல் பாஸ்மதி ரைஸில் சூப்பராக பண்ணுவோம். சாம்பார் ரைஸ்னால் சீக்கிரம் கொஞ்சம் நல்லா அது. சாம்பார் ரைஸ் சீரக சம்பா. இப்போது இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம அதை தம் போட்டு ரெடி பண்ணிடலாம். மூடி வச்சிடலாம். இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு சூடான காற்று போகாத அளவுக்கு நம்ம வச்சுட்டு சீல் பண்ணலாம். நம்மகிட்ட மாவுலாம் இல்லை, அதை இப்படி தான் சீல் பண்ணணும். ஓகே ஓகே, நல்லா சீல் பண்ணிவிட்டு போகிற மாதிரி ஒரு வெயிட்டு தூக்கி இந்த மாதிரி மேலே வச்சு விட்டுக்கலாம். அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். 1/2 மணி நேரம் கழிச்சு திறந்து பார்க்கலாம். சூப்பராக பிரியாணி, சுவையான பிரியாணி ரெடி ஆகிருக்கும். சரி, வா எப்படி வந்துருக்காங்க சமையல். ஓகே, சூப்பர். உடச்சது. வாவ், சூப்பராக வந்துருங்க. கரெக்டான தண்ணி எல்லாமே கரெக்ட். அரிசியே நல்லா வந்துருக்கு இல்லை? ஆமாம் ஆமாம், பண்ணதுலேயே பெஸ்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன்.